ஓணம் பண்டிகையொட்டி கோவை சித்தாபுதூர் ஐயப்பன் கோயிலில் ஏராளமானோர் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுதீஷிடம் கேட்கலாம். சுதீஷ், கேரள மாநில எல்லைக்கு அருகில் இருக்கக்கூடிய மாவட்டம் பாலக்காடு பக்கம், அதனால மலையாளிகள் அதிகமாக இருப்பாங்க கோயம்புத்தூர்ல. இப்போ அங்க என்ன மாதிரி ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது? கோயில்கள்ல என்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? திலகவதி, இப்போ நாம் இருக்கிறது இரண்டாவது சபரிமலைன்னே சொல்லுவாங்க. சித்தாபுதூர் ஐயப்பன் கோயிலில் தான் இருக்கோம். அதிகாலை முதலே இங்கே ஓணம் பண்டிகை ஒட்டி அந்த சிறப்பு வழிபாடு, ஏன்னா ஓணம் பண்டிகைக்காக அந்த வழிபாடு செய்யறதுக்கு கேரள மக்கள், கோவையில் இருக்கக்கூடிய கேரள மக்கள் இங்கே அதிகாலை முதலே வருவாங்க. வருஷம் இங்கே ஐயப்பன் கோவிலில் ஒரு சிறப்பான ஒரு கொண்டாட்டம் இருக்கும். அந்த வழிபாடு அதோட செய்திய அந்த வாழ்த்துக்கு பரிமாறிக்கொண்டு அந்த கொண்டாட்டங்கள் இருக்கும். அந்த அடிப்படையில் தான் இங்கே காலை முதலே நூற்றுக்கணக்கான கேரள மக்கள் இந்த ஐயப்பன் கோவிலில் கூடி அந்த சிறப்பு வழிபாடுகளில் ஈடுபட்டு ஒருவருக்கொருவர் இந்த ஓணம் பண்டிகை வாழ்த்துக்களை தெரிவித்து அவங்க அந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. கோவையை பொறுத்தளவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு கணிசமான ஒரு கேரள மக்கள் இருக்காங்க. ஏன்னா பாலக்காடு, திருச்சூர் உள்ளிட்ட அண்டை மாநிலமான கேரளா ஒட்டிய கோவை இருக்கிறனால அதிகமான மக்கள், கேரள மக்கள் இங்கே போக்குவரத்துக்கும் அதிகமான மக்கள் இங்கே வர்றாங்க. இங்கே வாழக்கூடிய மக்களும் கேரள மக்களும் அதிகமாக இருக்காங்க. அதனால ஒவ்வொரு வீடுகளில் கூட இந்த 10 நாள் இந்த அத்தப்பூ கோலம் எல்லாம் போட்டு இன்னைக்கு அந்த ஓணம் பண்டிகையொட்டி அவங்க சிறப்பான கொண்டாட்டத்தையும் வீடுகள்லையும் அவங்க அண்டை வீட்டார்கள் எல்லாம் கூப்பிட்டு ஓணம் விருந்து கொடுத்து அந்த மகிழ்ச்சியை தெரிவிக்கும் விதமாக அந்த ஓணம் கொண்டாட்டத்தை வீடுகள்லையும் ஈடுபடுவாங்க. இங்கே ஒரு குடும்பம் வந்திருக்காங்க ஐயப்பன் கோயிலுக்கு அந்த ஓணம் கொண்டாட்டத்தில் ஈடுபடுவதற்காக, அந்த வழிபாடு செய்வதற்காக வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். சொல்லுங்க. வீட்டில் எப்படி நீங்கள் ஓணம் கொண்டாடுறீங்க? இங்கே கோயம்புத்தூரில் எப்படி ஓணம் கொண்டாடுறீங்க? വളരെ சிறப்பாக கொண்டாடுது. புதிய தலைமுறைக்கும் தமிழ் மக்களுக்கும் ஓணாசம்சங்கள். வீட்டில் பூக்களெல்லாம் போட்டு பின்ன மாதேரெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் நாங்கள் சத்தியெல்லாம் உண்டாக்கி நாங்கள் அதே மாதிரி தான் பண்ணுவோம். அப்புறம் ஐயப்பன் கோயில் கண்டிப்பாக நாங்கள் எல்லாருக்குமே ஓணாசம்சங்கள். கேரளாவில் எப்படி ஓணம் பண்டிகை வீடுகளில் அந்த பூக்கோளம் எல்லாம் போட்டு கொண்டாடுறாங்களோ அதே மாதிரி விருந்து உணவெல்லாம் செஞ்சு எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு விருந்து கொடுத்து அது மாதிரி கொண்டாட்டத்துலையும் இங்கே கோவையில் அவங்க கேரள மக்கள் ஈடுபடுறாங்க. அதுக்கு முன்னாடி கோயிலுக்கு வர்றதை ஒரு வழக்கமான ஒரு ஐதீகமாக வச்சு கோவையில் ஐயப்பன் கோயிலில் இங்கே வருஷம் அந்த ஓணம் பண்டிகைகள் சிறப்பான வழிபாடுகள் நடக்கும். அந்த கொண்டாட்டத்திலையும் அந்த வழிபாட்டிலையும் அவங்க ஈடுபடுறது ஒரு வழக்கமான ஒரு விஷயமா இருக்கு. திலகவதி, உற்சாகமாக ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருவதை பார்க்க முடிகிறது. சுதீஷ், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.